அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணமழையில் நனையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவர் வலுவிழந்து தற்போது அர்த்தாஷ்டம நிலையில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது முதன்மை அதிர்ஷ்ட யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 3ஆம் இடமாகிய மகர ராசியில் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக அக்டோபர் மாதத்தில் அமர்கிறார். முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் வக்ர நிலையில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமர்வதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான முதன்மை யோக பலன் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குரிய உன்னத பலனை கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான். எனவேதான் சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, அதிசார சனி பயிற்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான். அவர் 27/6/2023 அன்று கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார். மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று அமர்கிறாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார். பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பாருங்க. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரிப்பாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார். அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி என 3 ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதால் 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும், திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும், செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 7.5 சனியாகவோ, ஜென்ம சனியாகவோ, 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க. இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் வலிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க. எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு. அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகளில் பிரிவு, விரிசல், எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும், பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் தற்போது 3
3 இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில். எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைய போகுதுங்க. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிரமங்கள் இருக்கலாம். அவை வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் அனைத்தும் குறைய போகிறது. மீண்டும் முழுமையாக அர்த்தாஷ்டமக சனியாக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அமர்கிறாருங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தினங்கள் பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சில மாதங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை சிரமம் இல்லாமல் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. இந்த தருணத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிக்கலாங்க. எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டிருக்கு. எனவே சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்திற்குரிய உன்னத பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க. அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையுடன் எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் நிரந்தர பணி கிடைப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சரிவர பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள், காரிய தடைகள், தாமதங்கள் இல்லாமல் அனைத்தும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்மையான யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் 2 துறையின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக சனி செயல்படுவதால் இந்த தருணத்தில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கை நழுவி சென்றும் என்று நினைத்த விஷயங்களை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை அமைய போகிறது. எனவே இதை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான ஒரு யோகமும் நெருங்கி வந்திருக்கிறது. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாங்க. எனவே இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. கல்வியில நல்ல வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்றமும் கிடைக்கிறதுங்க. பின்னடைவு எதுவும் இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே சனி பகவானிடமிருந்து நல்ல நன்மை கிடைக்குங்க. பகை கிரகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சனி பகவானின் இந்த அமைப்பை விவசாயத்துறை ரீதியாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் கூட கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. சற்று குடும்ப ரீதியான விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க. பொறுமையை கையாளுங்கள். அனைத்து விதமான காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த விஷயங்கள் பல உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.